வால்பாறை இது வந்து 7வது சொர்க்கம்னு நம்ம வந்து அழைக்கிறோம். அப்படி ஏன் அழைக்கிறோங்கிறத வந்து இந்த வீடியோ நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா புரியும். இந்த வால்பாறை சீரீஸில் நான் போய் பார்த்த ஒவ்வொரு இடங்களையும் கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து பார்க்கலாம். நீங்களும் வால்பாறைக்கு ஒரு சின்ன ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்கும். அதனால் இந்த சீரீஸை கம்ப்ளீட்டாக பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வணக்கம் எல்லாருக்கும், வெல்கம் டு மை சேனல். ஸோ நம்ம வந்து இந்த வால்பாறை ட்ரிப்புக்காக என்ன பண்ணோம்னா, சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்லீப்பர் பஸ்ஸில் வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உக்கடம் பஸ் ஸ்டாண்டில் வால்பாறைக்கு டைரெக்டாக பஸ் இருக்குங்கிறத பார்த்தோங்க. அப்படியே நம்ம வந்து ஏறி உட்காந்துட்டோங்க. சூப்பராக வந்து விண்டோ சீட்டை பிடிச்சிட்டு உட்காந்தாச்சு. நம்ம வந்த டைமுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கூட்டம் கம்மியாக தான் இருந்து, ஸோ அதனால் ரொம்பவே ரிலாக்ஸாக நம்ம வந்து வீடியோ எல்லாமே எடுக்க முடிஞ்சுது. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி தாண்டதுக்கப்புறம் இந்த மலையை வந்து ஏற ஆரம்பிச்சுங்க. இந்த பஸ்ஸு வந்து வால்பாறை மலையை வந்து ஏற ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் அந்த சொர்க்க பூமிக்கு நம்ம வந்து என்ட்ரு ஆகிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து நமக்கு கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ நம்ம வந்து டைம் பார்த்திங்கன்னா ஜூலை மந்த்து. ஸோ ஜூலை மந்தில் உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு சீசன் வந்து சூப்பராக இருக்கும் வால்பாறையில் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த வால்பாறை சீரீஸை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா, ஏன் வால்பாறை வந்து 7வது சொர்க்கம்னு நம்ம எல்லாம் அழைக்கோங்கிறதுக்கான ரீசன் வந்து கண்டிப்பாக தெரியுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இங்கே வந்து அழகு கொட்டியோ கிடக்குங்க, அழகு வந்து கொட்டி கிடக்குது. ஸோ ஒவ்வொரு இடமா வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம வந்து கொடுக்கும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து மலையை வந்து கொஞ்சம் தூரத்துக்கு ஏற ஆரம்பிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா இந்த ஆலியார் டேமோட நீரை வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது. ஸோ இதுதான் ஆலியார் டேம். ஆக்சுவலாக அந்த லேக்கை வந்து எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். மேலேருந்து நம்ம பார்க்கும்போது சூப்பராகவே இருக்குது. இது வந்து கீழே வந்து வால்பாறையில் வந்து கீழே இருக்கக்கூடிய ஒரு டேமு, ஆலியார் டேமு. ஸோ இதுவும் வந்து காமராஜர் தான் கட்டினார். அதே மாதிரி மேலேயுமே ஒரு சூப்பரான ஒரு டேம் இருக்குங்க, சோலையார் டேமு. அதையும் காமராஜர் தான் கட்டினார். ஸோ அதனால் காமராஜருக்கு நம்ம எல்லாருமே கண்டிப்பாக ஒரு நன்றி உணர்வோடு தான் இருக்கணும். ஸோ பஸ் வந்து சூப்பராக வந்து வால்பாறைக்கு போயிட்டே இருக்குங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பிளேஸை வந்து நம்ம வந்து பார்க்க ஆரம்பிச்சிச்சுங்க. ஸோ இது என்ன பிளேஸ்னால், கம்ப்ளீட்டாக தேயிலை எஸ்டேட் தான் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக பார்க்க முடியுது. எப்படி நம்ம வந்து ஊட்டிக்கு போகும்போது அந்த குன்னூரில் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த டீ எஸ்டேட்டை வந்து கம்ப்ளீட்டாக பார்ப்போமோ, அதே மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு வந்து இப்போ வந்து கொடுக்குது. இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நான் வந்து வால்பாறைக்கு மேலே ரீச் ஆகக்கூடிய அந்த ஒரு அழகான பிளேசஸை வந்து தான் கம்ப்ளீட்டாக காமிக்க போகிறேன். ஏன்னா வந்து நம்ம வீடியோ வந்து என்றைக்குமே டீட்டெயில்டாக இருக்கும். அதை பார்க்கும்போது நீங்கள் பார்க்குற எல்லாருமே வந்து ஒரு ட்ரிப் போயிட்டு வந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக கொடுக்குறேன். ஸோ நீங்கள் போகிற வழி எல்லாமே இப்படி தாங்க இருக்கும். இந்த ஒரு அழகை வந்து எப்படி நான் வந்து ரசிச்சுட்டு போகிறேனோ அதே மாதிரி நீங்கள் வந்து ரசிச்சுட்டு போகிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ வால்பாறைக்கு போகாதவங்க பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பார்த்தாலே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும் கண்டிப்பாக. ஸோ அதனால் வந்து வீடியோ வந்து வால்பாறைக்கு மேலே ரீச் ஆகிற வரைக்கும் உள்ள அந்த சீன்ஸை தான் நான் வந்து இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் எல்லாமே கம்ப்ளீட்டாக பாருங்கள். நம்ம எல்லோரும் ஊட்டிக்கு போயிருப்போம். ஊட்டியில் வந்து பார்த்திங்கன்னா குன்னூர் போனால் மட்டும்தான் இந்த மாதிரி தேயிலை தோட்டத்தை வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் வால்பாறையை பொறுத்த வரைக்கும் 25வது ஹேர்பின் பெண்ட்லேயே இந்த மாதிரி டீ எஸ்டேட் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்கேருந்து நீங்கள் வால்பாறை ரீச் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் தான் நம்மளால் வந்து பார்க்க முடியும். ஸோ அதுதான் ஊட்டிக்கும் வால்பாறைக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான வித்தியாசங்க. ஸோ நம்ம வால்பாறை மலைக்கு ஏறும்போது கிட்டத்தட்ட ஒரு 25வது ஹேர்பின்லேருந்து 30வது ஹேர்பின் வரைக்கும் பார்க்கக்கூடிய பிளேஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்குங்க.
ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மிஸ்ட்லாம் அப்படியே நம்ம வந்து கம்ப்ளீட்டாக கவர் பண்ண மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நமக்கு வந்து கொடுக்கும் இந்த மான்சூன் சீசன் டைமில். ஸோ நம்ம வந்து பஸ்ஸில் ஏறின டைமுக்கு வந்து அந்த ஒரு ஃபீல் வந்து இல்லை. மேபி அது வந்து எய்தர் மதியானம் இல்லாட்டி காலையில் அந்த மாதிரி டைமில் வந்து அது வந்து போயிருக்கலாம். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து கண்டிப்பாக பார்ப்போம். நீங்கள் வந்து வால்பாறைக்கு மேலே ஏறும்போதோ இல்லாட்டி இறங்கும்போதோ இந்த ஒரு பிளேஸை வந்து கண்டிப்பாக பாருங்கள். இந்த ஒரு லொக்கேஷன் வந்து கவர்க்கல் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்பவே அற்புதமாக இருக்குங்க. எப்படி வால்பாறை வந்து அவ்வளோ அழகாக இருக்கோ அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய கவர்கள்லாம் ரொம்பவே அழகான பிளேஸுங்க. எப்படி குன்னூர் வந்து நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ ஊட்டியில் வந்து அதே மாதிரி தான் இதுவே இந்த கவர்களும். பாருங்கள் எவ்வளோ அழகான டீ எஸ்டேட் வந்து கம்ப்ளீட்டாகவே இருக்குது. ஸோ இங்கே கூட நம்ம வந்து ஒரு ஆஃப் டே வந்து ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம வந்து வால்பாறைக்கு போகலாம். இல்லை வால்பாறையோட ட்ரிப்பை நீங்கள் முடிச்சுட்டு கீழே வரும்போது காலையிலே கிளம்பி இங்கே ஒரு ஆஃப் டே வந்து நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம வந்து கிளம்பி போகலாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான பிளேஸ் தான் இந்த கவர்க்கல் ஏரியா. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் இந்த டீ எஸ்டேட் வந்து. இந்த கவர்க்கல் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ஸ்டே வந்து எப்படி இருக்குங்கிறது கிளியராக தெரியலங்க. ஸோ நானும் வந்து செக் பண்ணி பார்க்கல. நிறைய பேர் வந்து ரீல்ஸ் போட்டிருந்தாங்க இந்த கவர்க்கல் ஏரியா வந்து அவ்வளோ சொர்க்கமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் போட்டிருந்தாங்க. ஆனால் ஸ்டேயை பொறுத்த வரைக்கும் இங்கே எந்த ஒரு ஹோட்டலுமே எதுவுமே ரிசார்ட் எதுவுமே இருந்த மாதிரி தெரியல. ஸோ அதனால் என்ன பண்ணலான்னா நீங்கள் சொன்ன மாதிரி மேலே ஏறும்போதோ இல்லாட்டி உங்களுடைய வால்பாறை ட்ரிப்பை முடிச்சிட்டோ ஒன் டே வந்து ஒரு ஆஃப் டே வந்து இங்கே வந்து கம்ப்ளீட்டாக இந்த ஏரியா எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கிளம்பலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணி விட்றோங்க. இங்கே வந்து ஸ்டே இருக்காங்கிறத வந்து கொஞ்சம் செக் பண்ணி தான் பார்க்கணும். சப்போஸ் ஸ்டே இருந்ததுன்னா உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. அந்த மாதிரி அழகான ஒரு ஏரியா தான் இது. ஸோ நிறைய அந்த டீ எஸ்டேட்டில் ஒர்க் பண்ணுறக்கூடிய மக்களுடைய வீடுகள் கிராமங்கள்லாம் இங்கே வந்து நிறையவே இருக்குது. ஸோ அவங்களுடைய வாழ்க்கை முறைகளை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணுன்னா இங்கே வந்து ஸ்டே பண்ணி அவங்கள பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து பஸ் வந்து போயிட்டே இருக்குது. பார்க்கும்போது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக டீ எஸ்டேட்டாக தான் இருக்குது. ஸோ நல்ல ஒரு ஃபீலை வந்து நமக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஸோ நீங்கள் வந்து வால்பாறைக்கு ட்ரிப்பு வந்து பிளான் பண்ணும்போது கொஞ்சம் ப்ராப்பராக பிளான் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து என்னென்ன சொல்கிறாங்கன்னா வீக்கெண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஹோட்டல்ஸ் எல்லாமே புக் ஆகிடுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம், இந்த ஜூலை மந்தில் பார்த்தீங்கன்னா ரெய்னிங் சீசன், அதனால் எந்த அளவுக்கு கூட்டம்லாம் இருக்காது அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ மேலே போயிட்டு செக் பண்ணும்போது தான் ரூமோட அவைலபிலிட்டி எப்படி இருக்குங்கிறது வந்து தெரியல. ஸோ மேபி வந்து ஜூலை மந்த்துங்கிறதுனால வந்து கண்டிப்பாக ஃப்ரீயாக தான் இருக்கும். ஏன்னா மழை காலத்தில் வந்து மெயினாக அந்த ஹில் ஸ்டேஷன் வந்து மக்கள் ஃபேமிலியாக வந்து போகிறத வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு தாட்டில் தான் நாங்கள் வந்து இப்போ வந்து போயிட்டுருக்கோம். ஸோ மற்ற நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ரூம்ஸ்லாம் ப்ராப்பராக புக் பண்ணிட்டு போனால் தான் உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். மேலே போய்ட்டு அதுக்கப்புறம் ரூம் கிடைக்கலன்னா ரொம்பவே கஷ்டமாயிருங்க. ஸோ அதனால் ஸ்டேயை பொறுத்த வரைக்கும் பக்காவாக பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வால்பாறைக்கு போங்க. ஸோ இந்த வால்பாறைக்கு வரணும்னா நீங்கள் வந்து கோயம்புத்தூர்லேருந்து நான் சொன்ன மாதிரி இந்த டைரெக்டாக வால்பாறைக்கு பஸ் இருக்குது. அதே மாதிரி பொள்ளாச்சி கூட நீங்கள் வந்துட்டு அங்கேருந்து கூட டைரெக்டாக பஸ்ஸெலாம் இந்த மாதிரி நிறையா இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு வால்பாறை பார்த்திங்கன்னா நிறையவே பஸ் இருக்குங்க. கிட்டத்தட்ட ½ அன் ஹவருக்கு ஒருக்கா பார்த்திங்கன்னா பஸ் வந்து போயிட்டே இருக்குது. ஸோ அதனால் எங்கே இருந்தாலும் ஃபஸ்ட்டு பொள்ளாச்சிக்கு வந்துடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து வால்பாறைக்கு ஈஸியாக வந்துடலாம்.
கிட்டத்தட்ட ஒரு 4:30 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வால்பாறையை வந்து ரீச் பண்ணியாச்சு. ஸோ ஏன்னா வந்து நம்ம வந்து கோயம்புத்தூர்லேருந்து டைரெக்டாக வால்பாறைக்கு பஸ்ஸில் வந்தோம். அதனால் ஒரு 4:30 மணி நேரம் ஆயிடுச்சு. ஸோ ஒரு வழியாக நம்ம வந்து வால்பாறைக்கு வந்தாச்சு. இதுதான் வால்பாறை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வால்பாறையை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். வால்பாறையில் இருக்கக்கூடிய முக்கியமான பிளேசஸ் எல்லாமே நம்மளால் எந்த அளவுக்கு பார்க்க முடியுமோ போய் பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி கிளைமேட்டும் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணோம். ஏன்னா வந்து இது மழை சீசன். மழை வந்து ரொம்ப பெஞ்சிச்சுன்னா நம்மளால் ரொம்ப இடத்துக்குலாம் போய் பார்க்க முடியாது. ஸோ அதே மாதிரி நானும் நம்முடைய நண்பரும் வந்து இந்த வால்பாறையை சுற்றி பார்க்க வந்திருக்கோம். ஸோ அதனால் நாங்கள் வந்து மெயினாக வந்து ஏதோ ஒரு ஆட்டோ இல்லாட்டி பார்த்திங்கன்னா சின்ன டாக்ஸி அந்த மாதிரி தான் எடுத்து நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வால்பாறையை வந்து இந்த சிட்டியை வந்து நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து டீ எஸ்டேட்டு, அதே மாதிரி ஃபேமஸான ஃபால்ஸு, அதே மாதிரி கூழாங்கல் ரிவர், அதே மாதிரி சோலையார் டேமு, அந்த மாதிரி நிறைய பிளேசஸை வந்து நம்ம வந்து இந்த சீரீஸில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதனால் கண்டினியூவாக அந்த சீரீஸை வந்து பாருங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.